இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட 37 மீனவர்களை மீட்டுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் உமாரமணன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. இலங்கை கடற்படையினர் நேற்று எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 37 மீனவர்கள், ஒரு விசைப்படகு மற்றும் 2 பைபர் படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சிறிய அடுத்த பூம்புகாரை சேர்ந்த செல்லதுரை என்பதற்கு சொந்தமான விசைப்படகு மற்றும் 4 பைபர் படகுகளில் வியாழக்கிழமை இரவு மீன்பிடிக்க பூம்புகார், சின்னமேடு, சந்தர்பாடியை சேர்ந்த 43 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மனித உடல் ஒன்று மிதந்து வந்துள்ளது. இதனால் மீனவர்கள் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களாக இருக்கக்கூடிய சக மீனவர்களுக்கு பாக்கி டாக்கி மூலமாக தகவல் கொடுத்துள்ளனர். தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்த நிலையில் இலங்கை மீனவர்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய உடல் தான் அங்கே காத்திருந்தது என நெடுந்தீவு அருகே காத்திருந்தனர். தமிழ் மீனவர்கள் காத்திருந்த நிலையில் இலங்கை மீனவர்கள் இறந்தவரின் உடலை பெற்று சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் சென்ற ஒரு விசைப்படகு மற்றும் 2 பைபர் படகுகளை வளைத்து பிடித்து 37 மீனவர்களும் கைது செய்தனர். அதில் மீதம் இருந்த 2 பைபர் படகுகளில் 6 மீனவர்கள் தப்பித்து இன்று பூம்புகார் துறைமுகத்தை வந்தடைந்தனர். இதனால் பூம்புகார் மீனவ கிராமத்தில் ஒரு சோகமான சூழல் நிலவுகிறது. மேலும் 37 மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களை தருவதற்காக பூம்புகாரில் 70க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் 500க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை கரையிலே நிறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் துறைமுகத்தில் ஒரு கைது செய்யப்பட்ட உறவினர்களின் கைக்குழந்தைகளுடன் கண்ணீர் மல்க காத்திருக்கின்றனர். மேலும் தமிழக மீனவர்களை மீட்டு தர மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராசினி, விவரங்களுக்கு நன்றி உமாரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.